நாங்கள் இப்போ நிற்கிறது முதசுமோட்டையில் பாருங்கள். இதில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்குது. இதில் வந்து 5 பேர் வந்திருக்கணும். அந்த 5 பேரில் வந்து 4 பேர் இந்த இடத்துல இறந்துக்கணும்னு சொல்லினோம். ஒரே ஒரு ஆள் ஆபத்தான நிலையில் இருக்கணும். அதுக்கு விஸ்வம் எடுக்காருன்னு சொல்லினோம். இந்த காணொலியை பார்க்குறீங்க, உண்மையாக ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். கார் அடிபட்டிருக்குது. இதில் வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு காரும் ஒரு பஸ்ஸும் ஆக்சிடென்ட். அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்ப்போம் ஃபுல்லாக என்னத்தோட அடிபட்டிருக்குது, என்ன அடிபட்டிருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். முதல் காரை பாருங்கள் எப்படி கிடக்கு. இதுதான் கார். இதுதான் அந்த கார் பாருங்க இப்படி இருக்கு நிலைமை. இந்த பஸ்ஸோட அடிபட்டுருக்கு பாருங்க. பஸ் எப்படி இருக்கான்ட்டு. இந்த பஸ்லாம் அடிபட்டிருக்கு. இது வந்து விஸ்வமாடு பவுனியா. விஸ்வமாடு பவுனியா பஸ் தான் அடிபட்டிருக்கு. போலீஸார் வந்து பேக் பண்ணிக்கலாம். இது வந்து வவுனியாவிலேருந்து வந்திருக்கு இந்த பஸ். நான் நினைக்கிறேன் இங்கேருந்து போன காரோட தான் அடிபட்டிருக்கு. கார் எவ்வளோ மோசமாக அடிபட்டிருக்காண்டு வராங்க. எல்லாருமே எனக்கு பார்க்குறாங்க. விஸ்வமாடு எப்படி இந்த கார்னு சொல்லிடணும். காரில் வந்து 4 பேரும் இறந்துட்டினோம்னு சொல்லினோம். ஆனால் என்ன பொய்யன்ற தெரியல. அவங்கள்ட்ட ஃபோன் வந்து போலீஸார் அடிக்கணும் பாருங்க. அவங்களோட அப்பா வந்துருக்கிறார் பிறகு. இந்த ஆக்சிடென்ட் வந்து 4 பேர் வந்து 5 பேர் வந்துட்டு சொல்லினோம். 5 பேரில் வந்து 4 பேர் இறந்துட்டு நம்மட்டு சொல்லினோம்.
ஒரே ஒரு ஆள் தான் தப்பி இருக்கிறார், அதுவும் கொஞ்சம் சீரியஸான இதில் இருக்கிறாருன்னு சொல்லிதான். ஆனால் என்ன உண்மை இது பொய்யன்றது சரியாக தெரியலை. பார்ப்போம் தொடர்ந்து. இது வந்து சரியா முரசுமோட்டைக்கும் கண்டாவளைக்கும் இடையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதில் வந்து ஒரு பாரிய விபத்து. அது வந்து 5 பேர் வந்ததாகவும் 5 பேரில் வந்து ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கிறாருன்னு சொல்லினோம், மற்ற எல்லாம் இறந்துட்டினோம்னு சொல்லினோம். தொடர்ந்து பார்ப்போம். காணொலியை பாருங்கள். உண்மையில் சாரதிகளே அவதானம். உங்களோட பயணம் பண்ணுறது உண்மையில் ஒரு ஆபத்தான பயணத்துக்கெல்லாம் நீங்கள் பயணிக்கிறது. இதில் பாருங்கள், உண்மையில் ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆகலும் மோசமான நிலையில் தான் இந்த சம்பவமே நடந்திருக்குது. அந்த பஸ்ஸை உள்ளே போயிட்டு அப்படி உள்ளே எப்படி கிடக்குன்னு பாருங்க. இந்த கார் பாருங்க, டயர் அப்படியே திரும்பி கிடக்கு பாருங்க.